எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சலேஷன் ஆக்ட்ல நான் படிச்ச ஒரு சின்ன டாப்பிக்க தான் உங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஏன் அப்டின்னா, அந்த டாபிக் நமக்கு எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டாபிக். இத ஏன் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் அப்டிங்கிற ரீசனையும் நான் இந்த வீடியோவிலேயே உங்களுக்கு நான் சொல்லிர்றேன். பொதுவா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க கிட்ட கடன் வாங்கின பாரோவர்ஸ் பேமெண்ட் டீஃபால்ட் ஆகும்பொழுது, அத கொஞ்ச நாளைக்கு வட்டியா வளர விட்டு, அத ஒரு ஆர்பிட்ரேஷன் அவார்டுக்கு கொண்டு போயி, அங்க ஒரு ஆர்பிட்ரேஷன் அவார்ட வாங்கிட்டு வந்து, அத எக்ஸிக்யூட்டிங் கோர்ட்ல ஃபைல் பண்ணி, அத என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லுவாங்க. கோர்ட்டும் தி ஆர்பிட்ரல் அவார்ட் ஹேஸ் பீன் பாஸ்ட் அப்படின்னா, ஆஸ் பர் செக்ஷன் 36 படி இதை ஒரு டீம்டு டிகிரியாக கன்சிடர் பண்ணி அவங்களும் எக்ஸிக்யூட்டிவ் கோர்ட்டில் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்பாங்களே தவிர, ஒரிஜினலாக இந்த டிகிரி வந்து கரெக்டாக ஆர்பிட்ரல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் ஆர்பிட்ரேட்டர் போட்டிருக்காரா, இதில் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கோர்ட் எதையுமே யோசிக்க மாட்டேங்குது. ஒன்ஸ் ஃபைல்டு அப்படின்னாலுமே, இபி ஃபைல்டு அப்படின்னா அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு நேரோ மைண்ட் செட் தான் வச்சுருக்கே கோர்ட்டுமே தவிர, வைடராக எந்த கான்செப்டையுமே அவங்க டீல் பண்ணுறதே கிடையாது. அப்போ தேர் இஸ் எ டியூட்டி ஆஃப் த அட்வொகேட்ஸ் ஹூ ஆர் அப்பீரிங் ஃபார் த ரெஸ்பாண்டன்ட். நம்ம தான் அதில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு டியூட்டியில் இருக்கும். என்ன அந்த கான்செப்ட் அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஆர்பிட்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஆக்சுவலாக ஒரு ஆர்பிட்ரல் அவார்டு வாங்கிறதுக்காக இனிஷியேட் பண்ணக்கூடிய ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸோட ஃபஸ்ட்டு கான்செப்டே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஆர்பிட்ரேட்டர் தான். அப்போ ஆர்பிட்ரேட்டரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்காக என்ன ப்ரொசீஜர்ஸ் ஆக்டில் லே டவுன் பண்ணியிருக்காங்க, ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சலேஷன் ஆக்டில் லே டவுன் பண்ணியிருக்காங்க, அண்ட் வாட் ஆர் ஆல் த ப்ரொசீஜர் ஹேஸ் பீன் ப்ரீச்டு பை த கம்பெனி அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஆர்பிட்ரேட்டரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு செக்ஷன் 9லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா, குரூப் ஆஃப் ஆர்பிட்ரேட்டர்ஸ் ஆர் த சோல் ஆர்பிட்ரேட்டர், இவங்க யாரை வேணாலும் ஆர்பிட்ரேட்டரை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். தட் ஷுட் பி இன் த ஆட் மேனர். ஒரு சோல் ஆர்பிட்ரேட்டராக இருக்கணும், இல்லைனா ஒன்றுக்கு மேற்பட்ட ஆர்பிட்ரேட்டர்ஸ் ஒத்தப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்ட் சொல்லுது. ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது யாருக்கு அதிகாரம் அப்படின்னா, போத் பார்ட்டிஸ் ஹேவ் த ஈக்குவல் ரைட் டு அப்பாயிண்ட் த ஆர்பிட்ரேட்டர் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 10ல் வந்து ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சலேஷன் ஆக்டில் சொல்கிறாங்க. இன்கேஸ் பாரோவர் வந்து ஆஃப்டர் ரைஸ் ஆஃப் த டிஸ்பியூட்டல், இப்போது பாரோவர் மூலயமா ஒரு டிஸ்பியூட் ரைஸ் ஆகுது அப்படின்னா, இஃப் தே ஆர் நாட் வில்லிங் டு கம் டு அப்பாயிண்ட் ஆர்பிட்ரேட்டர் அப்படின்னா, அப்போது த லெண்டர் ஹூ இஸ் அ பெட்டிஷனரோ கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னா, தே நீட் டு கெட் த ஆர்டர் ஃப்ரம் த கோர்ட் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஆர்பிட்ரேட்டரை தவிர, சோல் ஆர்பிட்ரேட்டர், குரூப் ஆஃப் ஆர்பிட்ரேட்டர் யாரையுமே வந்து அப்பாயின்ட் பண்ணுறது கிளைண்ட் முன் வரல அப்படின்றதுக்காக இவங்களா ஒரு ஆர்பிட்ரேட்டரை அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. வை? பிகாஸ் அப்படி ஒரு ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணால் தட் ஷுட் பி கால்ட் அ யூனிலேட்ரல் அப்பாயிண்டட் ஆர்பிட்ரேட்டர். ஸோ யூனிலேட்ரலாக கம்பெனியாக ஒரு ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணால் அவர் எப்பயுமே இன் ஃபேவர் ஆஃப் த கம்பெனிக்கு தான் வந்து ஒரு அவார்டே பாஸ் பண்ணுவார். அப்படின்றதால எப்பயுமே யூனிலேட்ரல் அப்பாயிண்டட் ஆர்பிட்ரேட்டர் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு வந்து செல்லாது. இட் குட் நாட் பி ஏபிள் டு எக்ஸிக்யூட்டபிள் இன் த எக்ஸிக்யூட்டிங் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸில் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்எஃப் லிமிடெட் விசஸ் எனர்கோ இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் லிமிடெட் அப்படிங்கிற கேஸ்லேயும், ஹெச்ஆர்டி கார்பரேஷன் விசஸ் கெயில் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற கேஸ்லேயும், பாரத் பிராட்பேண்ட் நெட்வொர்க் விசஸ் யுனைடெட் டெலிகாம்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கேஸ்லையும், பெர்கின்ஸ் ஈஸ்ட்மெண்ட் ஆர்கிடெக்ட் டிபிசி அண்ட் அதர்ஸ் விசஸ் ஹெச்எஸ்சிசி இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற கேஸ்லையும் சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்து தேர் இஸ் அ லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த 4 கேசஸ்லையுமே. அப்பார்ட் ஃப்ரம் த ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் பி சிவராமகிருஷ்ணா விசஸ் கோட்டாக் மஹிந்திரா பிரைம் லிமிடெட் அப்படிங்கிற கேஸ்லையும், கல்கட்டா ஹைகோர்ட் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அமரப்பள்ளி அப்படிங்கிற கேஸ்லேயுமே வந்து ஒரு யூனிலேட்ரல் அப்பாயிண்டட் ஆர்பிட்ரேட்டர் மூலயமா அப்பாயிண்ட் பண்ணால் கொடுக்கப்பட்ட ஒரு அவார்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அப்படி எக்ஸிக்யூட் பண்ணால் அதில் என்னென்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணி, அந்த மாதிரி ஒரு இது இருக்கக்கூடாது. எவ்ரி டைம் இட் ஷுட் பி இன் த லீகல் ஒன் தான். இஃப் த யூனிலேட்டரலாக அப்பாயிண்ட் பண்ணால் தட் ஷுட் பி லீகல் ஒன் அப்படிங்கிறத கோர்ட் நிறைய டைம் எம்பசைஸ் பண்ணியிருந்தாலுமே, ஏன் இந்த கம்பெனிஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் திரும்ப
இல்லீகலான மேனர்லேயே வந்து ஆர்பிட்ரல் அவார்டை பாஸ் பண்ணுறாங்க. ஆர்பிட்ரல் அவார்டை பாஸ் பண்ணுறதுக்கான ஆர்பிட்ரேட்டரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கொஷினிங்கே. நம்ம இப்படி ஒரு கான்செப்ட் எடுத்து வைக்கும்போது கம்பெனிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் தான் அக்ரிமெண்ட்லேயே சைன் வாங்கியிருக்கோமே, அதிலே வந்து ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்கும், நீங்கள் ஏன் அதை படிக்கலைன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டை அவங்க எடுப்பாங்க. ஆனால் அந்த ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்லையுமே இஃப் எனிதிங் இஸ் அகெயின்ஸ்ட் த நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஆர் அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா தட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி இன்வேலிட் தான். ஆனால் அதுக்காக அது ஒன்று இருக்கிறதால நம்ம மொத்த அக்ரிமெண்ட்டையும் இன்வேலிட் சொல்ல முடியாது. பை யூஸிங் த டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் வந்து நம்ம அதை ஒன்று மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அப்படி என்ன தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இன்செர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ் தர் எனி டிஸ்பியூட் ரைஸ் இன் த ஃபியூச்சர் பிட்வீன் த பார்ட்டிஸ், போத் பார்ட்டிஸ், ரிகார்ட்ஸ் வந்து பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சர்வீஸாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து நான் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய சோலோ ஆர்பிட்ரேட்டரை வச்சு தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்பில்டாக அதில் ஒன்று இருக்கும். அந்த ஒரு ஆர்பிட்ரேஷன் கிளாஸை யூஸ் பண்ணி தான் இப்போ வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு ஆளை வச்சு அதிகப்படியான அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட்டாகவும் பிரின்சிபல் அமௌண்ட்டாகவும் லெவி பண்ணி ஆர்பிட்ரல் அவார்டை வாங்குகிறாங்க அப்படிங்கிறது தான் டிஃபென்ஸே. அப்போது அக்ரிமெண்ட்டில் அப்படி ஒரு இது இருக்கிறது தெரிஞ்சு தானே நம்ம சைன் பண்ணுறோம். அப்போ அது இன்வேலிட்னா எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சலேஷன் ஆக்டில் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 5ல் ஒரு ப்ரொவிசோ இருக்குது. அந்த ப்ரொவிசோ 2015 அமெண்ட்மெண்ட்டில் வந்தது தான். 2015 வந்த அமெண்ட்மெண்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் த ரைஸ் ஆஃப் த டிஸ்பியூட்டல் தான் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்டோ அல்லது ஆர்பிட்ரேஷன் கிளாஸோ அல்லது வைவரோ இது எதுவுமே ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்டோ ஆர்பிட்ரேஷன் கிளாஸோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனில் இன்பில்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ 2015க்கு முன்னாடி வாங்கின ஆர்பிட்ரல் அவார்டெலாம் என்ன பண்ணுறது, வெதர் இட்ஸ் ப்ராஸ்பெக்டிவா அல்லது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டா அப்படின்னா, அலகாபாத் ஹைகோர்ட் அண்ட் த சுப்ரீம் கோர்ட் ரெண்டுமே வந்து 2 டிசைடட் ஜட்ஜ்மெண்ட்ஸில் இட்ஸ் அண்ட் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்டு. ஈவன் தோ பிஃபோர் திஸ் அமெண்ட்மெண்ட் வந்து அப்படி ஒரு கான்செப்ட், அப்படி வந்து ஒரு யூனிலேட்டரல் அப்பாயிண்டட் ஆர்பிட்ரேட்டர் மூலயமா வந்து ஒரு அவார்டு வாங்கியிருந்தாலுமே அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கோர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது எப்போ தான் வந்து இந்த ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸுக்கு கன்சென்ட் வாங்கணும், வைவர் வாங்கணும், செக்ஷன் 4 ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சலேஷன் ஆக்ட் படி வைவர் வாங்கணும் அப்படின்னா, ஒரு ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு போத் ஆஃப் தெம் ஹேவ் த ஈக்குவல் ரைட் அப்படின்றப்போ, எப்பா நீ உன்னோட ரைட்டை வைவ் பண்ணி கொடுத்துரு, நானே அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன் ஆர்பிட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி கம்பெனி வித் கன்சென்ட் ஆஃப் த பாரோவர்கிட்ட ஆஃப்டர் ரைஸ் ஆஃப் த டிஸ்பியூட்டல் பிட்வீன் தெம் அப்போ தான் அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆக்ட் சொல்லுது. இது எந்த கேஸில் சொல்லியிருக்காங்கன்னா, இன் பெர்கின்ஸ் ஈஸ்ட்மன் கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெர்கின்ஸ் ஈஸ்ட்மன் கேஸில் மட்டும் இல்லை, டெல்லி ஹைகோர்ட் இன் 2023 கொடுத்த கோட்டாக் மஹிந்திரா பேங்க் லிமிடெட் விசஸ் நரேந்திரகுமார் அப்படிங்கிற கேஸில் ஆஸ் பர் arbitrator under section 12 subsection 5 of the Arbitration Act, the same is subjected to 2 conditions. 2 conditions இருக்கணும் for the waiver. First, that the waiver is required to be done in the express agreement in writing and that such agreement is entered after the dispute have been arisen. ஆனால் நாங்கள் முன்னாலே ஆர்பிட்ரேஷனில் ஒரு கையெழுத்தை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு இந்த கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ நியூமரிக் லெட்டர்ஸில் போட்டு நியூமரிக் நம்பர்ஸில் போட்டு கொண்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் கோர்ட்டில் கொடுத்து நாங்கள் அப்புறமா ஒரு டிஸ்கவுண்ட் தரோன்னு சொல்லிவிட்டு ஒரு பெட்டர் செட்டில்மெண்ட் மூலிமா நாட் ஓன்லி த பாரோவர்ஸ் ஈவன் த ஆனரபிள் கோர்ட்டையுமே வந்து ஃபூல் பண்ணுறது தான் இந்த கம்பெனிஸ் இது வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதுக்கு மேலே இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணியே ஆகணும். என்னென்னா, நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்லேயே வந்து அப்படி ஒரு விஷயத்தை சைன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இட் வில் பி டீம்டு லைக் எ வைவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃபென்சஸ் எடுப்பாங்க. அதாவது வந்து அக்ரிமெண்ட்லேயே வந்து சோல் ஆர்பிட்ரேட்டர் கம்பெனி அப்பாயின்ட் பண்ணுற ஆர்பிட்ரேட்டரே போதும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுவே போதுமான ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த அதையுமே வந்து பாரத் ப்ராட்பேண்ட் நெட்வொர்க் அப்படிங்கிற கேஸில் வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. என்னென்னா, த பார்ட்டிஸ் கேன் வைவ் த அப்ளிகபிலிட்டி ஆஃப் செக்ஷன் 12 subsection 5 ஒன்லி பை வே ஆஃப் அன் எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட் இன் ரைட்டிங் and the deemed waiver under section 4 of the act cannot be applied அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது
இப்போது வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும் பொழுது, இன்கேஸ் நம்ம பார்ட்டி அந்த மாதிரி அக்ரீமெண்ட்லாம் சைன் பண்ணி கொடுக்க மாட்டானே, அப்போ கம்பெனிக்கு லாஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுக்கு தான் கம்பெனி நீட் டு சீக் த அசைலம் இன் த ஹானரபிள் கோர்ட்ஸ். கோர்ட்ஸ் வந்து டெசிக்னேட்டட் ஆர்பிட்ரேட்டர் பேனல்ஸ்லேருந்து அவங்க அப்பாயின்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது கோர்ட் என்ன நினைக்கும் அப்படின்னா, ஓகே, இஃப் வி ஆர் அப்பாயிண்டட் ஆர்பிட்ரேட்டர் ஃப்ரம் த டெசிக்னேட்டட் பேனல் ஆஃப் ஆர்பிட்ரேட்டர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட்டுங்கிறப்போ இது கொஞ்சம் ஃபேராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. ஆனால் யூனிலேட்டரலாக கம்பெனி அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஆர்பிட்ரேட்டர் கண்டிப்பாக கம்பெனிக்கு ஃபேவராக தான் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஈஸ்ட்மன் பெர்கின்ஸ் கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நேச்சுரலி the person who has an interest in the outcome or decision of the dispute must not have power to appoint the sole arbitrator அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சோல் ஆர்பிட்ரேட்டரை அப்பாயின்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து யாருக்கு அதுலேருந்து ஒரு அவுட்புட் வருதோ அவங்களுக்கு அந்த ரைட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் லாஸில் சொல்லியிருக்காங்க. எந்த கேஸ் லாஸ்னால் ஈஸ்ட்மன் பெர்கின்ஸ் அண்ட் டிஆர்எஃப் லிமிடெட் அப்படிங்கிற 2 கேஸ் லாஸ்லையுமே இதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் இன் ஆஃப்டர் இன் அப்கமிங் எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸில் நம்ம டெஃபினட்டாக செக் பண்ண வேண்டியது என்னென்னா, whether the arbitral award has been passed by the arbitrator who is appointed in the bilateral or unilateral அப்படின்னு தான். பைலேட்ரல்னால் இஃப் இட் இஸ் ஓகே, 2 பேரும் அக்ரி பண்ணி தான் பண்ணுறாங்க. யூனிலேட்டரலாக அப்பாயின்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு டெஃபினட்டாக கம்பெனிக்கு ஃபேவராக தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது இட்ஸ் அகேன்ஸ்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அதனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் ஜட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கோட் பண்ணி நம்மளுடைய கிளைண்ட்டுக்காக டிஃபெண்ட் பண்ணி கேஸ் நடத்தணும் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். ஏன் நான் இதை ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, மோர் தென் 300 ஆஃப் இபிஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் கம்பெனி, ஐ மீன் ஸ்ரீராம் கம்பெனி போட்டிருக்கக்கூடிய 300க்கு அதிகமாக இருக்கக்கூடிய இபிஸில் வந்து எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்து இன்னமும் நம்ம கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. கள்ளக்குறிச்சி கம்பைன்டு கோர்ட் பில்டிங்கில் மட்டும், ஐ மீன் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் மட்டும். அப்போது இங்கே மட்டும் 300 இபி, விழுப்புரத்தில் வந்து 1092 இபி நான் கோர்ட்ஸில் செக் பண்ணதில் வந்துச்சு. இது மாதிரி சங்கராபுரம், திருக்கோயிலூர் எக்ஸட்ரான்னு போகும்பொழுது அப்போ கம்பெனிஸ் வந்து எவ்வளோ இதனால் ஒரு இல்லீகல் மேனரில் ப்ராஃபிட் அடைகிறாங்க, ஒரு ஆர்டினரி பீப்புள் வந்து எவ்வளோ இதனால் சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெஸ்யூம் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு ஒரு லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட் வந்து இந்த இல்லீகல் ஆர்பிட்ரல் அவார்டு மூலிமா வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஐ மீன் பயனடைஞ்சிட்ருக்காங்க கம்பெனிஸ். ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி ஒரு ஃபேர் ஜஸ்டிஸை வாங்கி கொடுக்கக்கூடியது நம்ம கிளைண்ட்டுக்காக டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸான நம்ம தான். அப்படிங்கிறதால வி ஹாவ் டு ஃபைட் சச் அ இபீஸ் பை த வே ஆஃப் சச் அ இன் திஸ் கிரவுண்ட். இந்த கிரவுண்ட் மூலிமா நம்ம அதை டிஃபெண்ட் பண்ணால் இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் fully watch this video in the patient manner. Thanks.